ஹாய், வெல்கம் பேக் டு ஆஷிகா பிளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க. தீபாவளியை ரொம்ப சூப்பரா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன வீடியோன்னா, இந்த தீபாவளி நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம் 2025லன்றதான் நீங்க எந்த வீடியோல பார்க்க போறீங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாங்க. அது மட்டும் நம்ம பார்க்க போறது இல்லைங்க. எங்க வீட்டுல கௌரி பூஜை பண்ணுவோம், நாங்க வருஷா வருஷம் பண்ணுவோம், நோன்பு இருப்போம். அதை பத்தியும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த பட்டாசு எல்லாம் நம்ம ஆன்லைன்ல தாங்க வாங்கியிருந்தோம். தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு 2 நாள் முன்னாடி தான் வந்துருந்துச்சு. ஊருக்கு போறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வருஷா வருஷம் தான் ஆன்லைன்ல வாங்குறது தான். இந்த வருஷம் ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருந்தோம். இதுல பாதி அவங்க ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அன்னைக்கு 2 நாள் நம்ம என்ன செஞ்சோன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா அதிகமாக நம்ம ஊரில் போய் செலிப்ரேட் பண்ணுவோம் வருஷா வருஷம். அங்கே என்னால் அதிகமாக வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எங்கள் அத்தைக்கு. அதனால் அவங்களுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் கேமரா வச்சு ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம எடுக்கிறது இல்லை. இது பட்டாசு வெடிக்கும் போது மட்டும் நான் எடுத்திருப்பேன். வருஷா வருஷம் நம்ம அப்படி தான் செய்கிறது. அந்த மாதிரி தான் இதையும் நம்ம செஞ்சிருப்போம். இந்த வருஷம் ரொம்பவே நல்லாதாங்க போச்சு. ஏன்னா எங்க நாத்தனார் பையனும் வந்திருந்தான். அவனும் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருந்ததுல கொஞ்சம் நிறையவே சந்தோஷம் இருந்திருக்கு. இந்த தீபாவளியில காலையில எப்பவும் போலவே தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாச்சு எல்லாருமே. அதுக்கப்புறம் குளியல் முடிஞ்சதும் நம்ம இட்லியும் கறியும் தானங்க, அந்த மாதிரி செஞ்சு காலையிலேயே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோடவே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியத்துக்கு மட்டன் பிரியாணி தாங்க செஞ்சிருந்தேன். மட்டன் பிரியாணி நான் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடும் இதுவாகல, நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. உப்பு காரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன் இவ்வளோ எக்ஸைட்டாக சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது செந்தூர் ரைஸ்ன்னு சொல்லி வேற சொல்லியிருந்தாங்க. அந்த ரைஸில் தான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் எல்லாருமே. நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அச்சீவ் பண்ணும்போது அதோட லெவலே வேற தானே, நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லும்போது. தீபாவளினாவே பட்டாசு மட்டும் இல்லை, அன்னைக்கு கறி விருந்து சாப்பாடு இது எல்லாமும் தான் அதில் அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எங்களோட டே ரொம்ப சூப்பராக போச்சுங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்ச கையோட ஈவினிங்க ஒரு 6 மணிக்கா இவங்கெல்லாம் பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு. ஏன்னா அவங்க 5 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் போய் கலந்துக்கினது 6 மணிக்கு தான். 6 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 7:30 மணி வரைக்குமே வெடிச்சிருந்தாங்க. வருஷா வருஷம் எப்பவுமே ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலேயே வெடிப்போம். இந்த வாட்டி ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆச்சு. பட்டாசுன்னு வந்துட்டாவே பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே குழந்தை ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் எங்க வீட்லயும் பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லி யாரும் இல்லை, எல்லாமே குழந்தைங்கன்ற மாதிரி அந்த நாள் ரொம்பவே சூப்பரா செலிப்ரேட் பண்ணியிருந்தோங்க. நீங்க எல்லாம் எப்படி பண்ணீங்கன்றத விருப்பம் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு மட்டும் நாங்க கறி விருந்து சாப்பாடு இல்லை. அன்னைக்கு திங்கக்கிழமை தானே நம்மளுக்கு தீபாவளி வந்தது. அதோட நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம நான்வெஜ் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம புரட்டாசி மாசம் ஃபுல்லா நம்ம நான்வெஜ்ஜே எடுக்கல. ஆனா அந்த நேரத்துல அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போனதால என்னவோ தெரியல, அன்னைக்கு சண்டேவும் கூட இல்லையா, அதனால அன்னைக்குமே நான்வெஜ் பண்ணியிருந்தேன். அது இல்லாம தீபாவளிக்கும் எடுத்திருந்தோம். அமாவாசைக்கு நம்ம மாமியார் வீட்லயும் சரி நம்மளும் சரி சாப்பிட மாட்டோங்க. அதனால அன்னைக்கே நம்ம தீபாவளிக்கு கறி விருந்து எல்லாம் சாப்பிட்டு அன்னைக்கு சூப்பரா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். யாஷிகாக்கு தான் ரொம்ப இதுல எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி. ஏன்னா இங்கேயே அவ பட்டாசு வெடிச்சிட்டு தான் போயிருந்தா சென்னையிலேயே. அன்னைக்கு நாங்க சனிக்கிழமைய கிளம்பிட்டோம். ஒரு 11:30 மணிக்கு தான் இங்கேருந்தே கிளம்பி இருந்தோம். நைட்டு கிளம்பிட்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனிங்க, ரோடே தெரியல. நான் அந்த நேரத்துல வீடியோ எடுக்கல. அவங்க சொல்லியிருந்தாங்க எடுக்க சொல்லி, ஆனா நான் தான் தூக்க கழகத்துல எடுக்காம விட்டுருந்தேன். ரோடே தெரியல. ஆனா
ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த நேச்சர் பார்க்கும்போது. எங்கேயோ கொடைக்கானல்ல நம்ம வந்து போகிற மாதிரியே தான் இருந்துச்சு. அதே மாதிரி டிராஃபிக்கும் இல்லை. ஏன்னா எப்பவுமே டிராஃபிக்ல மாட்டினா ஒரு 2-3 ஹவராவது டிராஃபிக் ஆகும். அன்னைக்குன்னு வந்து டிராஃபிக்கும் இல்லை. அந்த நேரத்துக்கு போனதால அவளும் ட்ரெஸ்ஸும் வேணான்னு சொல்லிட்டா. எனக்கு பட்டாசு மட்டும் போதும்னு சொன்னதால நம்மளும் பட்டாசு வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா எனக்கு தான் ஒரு லக் அடிச்சது. அது என்ன ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம இருக்கிற வீட்டுக்கிட்டயே வந்து இந்த தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து இங்க தெரிஞ்சவங்க அவங்க சாரீலாம் விற்கிறதா சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க வீட்டுக்கு. சரின்னு சொல்லி போயிருந்தோம். அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி எனக்கு யூடியூப் சேனல் இருக்குன்றதுனால அவங்களும் வந்து நீயும் வந்து போட்டு பாருமா, கலெக்ஷன்ஸ் யாராவது கேட்டால் சொல்லுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி நம்ம போனவங்க சும்மா இருக்க முடியுமா, நம்மளும் எப்படியாவது சாரீ வாங்க தானே அவங்க யோசிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காகவாவது வாங்கணுமே சொல்லிட்டு நானும் போய் ஒரு சாரீ வாங்கியிருந்தேங்க. நீங்க அந்த ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் பாருங்க அது சாரீ எப்படி இருக்குன்னு. ஏன்னா எனக்கு பிடிச்ச கலரு கிரீன் கலரு. அந்த கலர்ல சாரீ இருந்ததால எனக்கு போன உடனே அதுதான் எடுக்கணும்னு தோணுச்சு. சரின்னு சொல்லி நம்மளும் அந்த சாரியை வந்து எதிர்பாராத விதமா எனக்கு அமைஞ்சுது. ஏன்னா பசங்களுக்கு யாருக்குமே ட்ரெஸ்ஸு எடுக்கல தீபாவளிக்கு. இவ பட்டாசு கேட்டதால பட்டாசு எடுத்துட்டோம். அதனால பசங்களுக்கு யாருக்குமே வந்து தெரியாது. அதனால நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது இல்லையா, அதனால அப்படியே எடுத்து வச்சாச்சு. எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், எந்த ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் உடனே உடனே தைச்சிலாம் போட்டுக்க மாட்டேங்க. அது அப்படியே வச்சுப்பேன். ஏன்னா அது வந்து அடுத்த தீபாவளிக்கோ இல்லை அடுத்த கல்யாண நாளுக்கோ அந்த மாதிரி தான் வந்து போடுற மாதிரி தான் கரெக்டாக அந்த நேரத்துக்கு தைச்சி வச்சிருப்பேன். இது வந்து ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அந்த மாதிரி நானுமே அந்த மாதிரி தாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து வாங்கின உடனே வந்து அழகழகா தைச்சி உடனே உடனே போட்டு அந்த அழகை பார்ப்பாங்க. அதுவும் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதுதாங்க. நீங்க யாராச்சும் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் போட்டு சொல்லுங்க. அடுத்து தீபாவளினாவே பலகாரம் தானே. நம்ம வந்து இங்க வீட்ல எதுவுமே பெருசா பலகாரம் நான் இது வரைக்குமே செஞ்சது இல்லைங்க. ஒரு முறை இல்லை 2 முறையோ தான் முறுக்கு செஞ்சிருக்கேன். அது 1 கிலோ அந்த மாதிரி போட்டு வீட்ல செஞ்சிருக்கேன். மற்றபடி நாங்க வந்து எப்பவுமே பலகாரம் செஞ்சது கிடையாது. ஏன்னா அத்தை தான் வந்து ஊர்ல செஞ்சு வச்சிருவாங்க. அவங்க செஞ்சு வைக்கிறதால நம்ம வந்து பெருசா அதுல போய் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னென்ன செய்வாங்கன்னா எப்பவுமே வருஷம் இதுதான் செய்வாங்க. சோமாசு, முறுக்கு, அதிரசம் இதுதான் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து அவங்களே செஞ்சு வச்சிடறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 4 நாள் முன்னாடி அது மாதிரி செய்கிறாங்க. அஸ்வின்லாம் வந்து பிறந்த புதுசில் வந்து நாங்கள் போயிட்டு அந்த 2 நாள் செய்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து அவங்க கம்மியாலாம் செய்ய மாட்டாங்க. பெரிய பெரிய அந்த அப்போல்லாம் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய குண்டாங்க, பக்கெட்டுங்க, பெரிய பெரிய ஸ்டீல் பக்கெட்டுங்க, அந்த மாதிரி பக்கெட்டுங்களுக்காக வந்து செய்வாங்க. அந்த அளவுக்கு செஞ்சு அந்த அளவுக்கு குவான்டிட்டி போட்டு செய்வாங்க. ஏன்னா 3 பேருக்கும் தரணும் சொல்லி அவங்க தங்கச்சிக்கு எங்களுக்கும் அவங்க தம்பி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்குமே ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் தருவாங்க. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு செய்வாங்கன்னு. எங்கள் அத்தை பலகாரம்லாம் வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க. பலகாரத்தில் செய்கிறதுக்கு அவங்கள அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் ஆளே கிடையாதுங்க. நல்லா செய்வாங்க, நல்லாவும் இருக்கும். ஆனால் அதிகமான குவான்டிட்டியும் செய்வாங்க அவங்க. மற்றபடி வந்து வீட்டில் மற்ற வேலைகள் சமையல் வேலை அந்த மாதிரி வேலைகளில் வந்து நாங்கள் பார்த்துப்போம். எனக்குமே வந்து பட்டாசு வெடிக்கிறதுலலாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லைங்க. எங்கள் வீட்டில் வந்து மற்றவங்க அண்ணன் தங்கச்சி அவங்களாம் வெடிப்பாங்களே தவிர நான் போய் பெருசாக இன்ட்ரெஸ்டாக வந்து போய் வெடிக்க மாட்டேங்க. ஆனால் வந்து இப்போ அதாவது நமக்கு ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, பசங்கள்லாம் போய் வெடிக்கிறாங்கன்னும் போது அதை பார்க்கறதுக்காகவாது போய் அங்கே நிற்கணும், பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் அவர் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும், ஏதாவது ஒரு பட்டாசாவது நான் வைக்கணும், அதை பார்க்கணும்னு சொல்லி அவருமே என்ன வரலன்னு சொன்னா கூட வந்து ரொம்ப தொல்லை பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் வந்து எங்களுடைய ஒரு வருஷமும் பட்டாசு வந்து நான் என்ன மாதிரி தாங்க தீபாவளி நாள் எனக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு. கல்யாணம் ஆகி 16 வருஷத்திலே வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஊருக்கு போய் தான் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்குமே இது தொடரும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அன்னைக்கு சமையல் வந்து நான் தாங்க பண்ணேன். ஏன்னா மற்ற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்றதுனால சமையல், சாப்பாடு, சாம்பார், பொரியல்,
வடை பாயாசம் எல்லாமே வந்து நான் செஞ்சிருந்தேன். அப்புறம் 3 இலை போட்டுட்டு, ஏன்னா அமாவாசையும் கூட இல்லையா, அவங்க அமாவாசை அமாவாசை வீட்டுல அத்தை கும்பிடுவாங்க. அதனால அவங்களும் வந்து அப்பாவும் வந்து விரதம் இருப்பாங்க காலையில இருந்து சாப்பிடாம. அதுக்காக வந்து அவங்களும் விரதம் இருந்து எல்லாம் செய்யறதால சீக்கிரமாவே 11 மணிக்கெல்லாம் வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. வந்து கௌரிக்கு வந்து கௌரி அம்மனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த தட்டுல இந்த பூ பழம் அவங்களுக்கு தேவையான செட்டா வந்து அங்க விற்பாங்க. கருகமணி அந்த வளையலுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுல. அதெல்லாம் வச்சு அந்த 21 எண்ணிக்கையில வந்து அதிரசம் வைப்பாங்க இவங்க. அதே மாதிரி வடை இதெல்லாம் வச்சு சுவாமிக்கு வந்து படைப்போங்க. அப்புறம் இது வந்து தட்டுல வச்சுட்டு அதை வந்து ஒரு அன்னக்குடம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அதுல மூடிடுவாங்க. மூடிட்டு நம்ம நாங்க இப்போ ஊருக்கு கிளம்புறோம் இல்லைன்னா ஈவினிங் அந்த மாதிரி நேரத்துல தான் வந்து அதை ஓப்பன் பண்ணி திரும்ப தீபார்த்தனை காட்டி அதுல இருந்து நோன்பு கயிறு எடுத்து எல்லாருக்குமே கட்டிப்போம். அதே மாதிரி நோன்பு திறக்கணும் இல்லையா, அதனால நாங்க விரதம் இருக்கிறதால வீட்டுக்காருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் வந்து அத்தை மாமா இவங்க 2 பேர் காலைல, நாங்க 2 பேர் பசங்க எல்லாருமே விழுவோம். அவங்க பைசா தருவாங்க. இது வந்து வருஷம் வருஷம் நடக்கிறதா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவரு காலைல நாங்க விழுவோம். அப்புறம் எங்க காலைல வந்து பசங்க விழுவாங்க. இந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் இது வந்து நடக்குங்க. இது வந்து நடக்கும்போது அந்த நேரத்துக்கு காமெடியா இருந்தாலும் இது வந்து கண்டிப்பா இந்த மாதிரி செய்யறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டுல இருக்கிற பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நல்ல விஷயம்தான் இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி பசங்களும் தெரிஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையில இது வந்து தொடரும் இல்லையா. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து அன்னைக்கு இந்த மாதிரி பண்டிகை நேரத்துல இந்த மாதிரி நடக்கும்போது அதை பார்க்கும்போதும் பசங்களும் வந்து அதை வழி வழியா தொடர்ந்து இதை வந்து செஞ்சுட்டு வருவாங்க. கண்டிப்பா இது இந்த மாதிரி பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கு இதை பார்க்குறவங்களுக்குன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. இப்படி தாங்க என்னோட தீபாவளி ஒரு வருஷமும் இப்படி தாங்க போவோம். ரொம்ப சந்தோஷமாவும் போவோம். உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சுன்றதையும் மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம குபேர பூஜையும் செஞ்சிருந்தோங்க. அந்த பூஜையோட வீடியோவும் உங்களுக்கு வரும். கண்டிப்பா மறக்காம பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.